ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட் கார்டுனா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது இப்போ தான் நான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ப்ரோ, இப்போ தான் நான் சேலரி வாங்குறேன், நான் சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமே எனக்கு கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. எனக்கு கிரெடிட் கார்டுக்கும் டெபிட் கார்டுக்கும் வித்தியாசம் தெரியல. நான் எப்பப்பெல்லாம் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறனோ அப்போ நிறைய ஆன்லைன் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காகவே நான் இஎம்ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போலாம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறனோ நான் ஒரு ட்ராப்குள்ளே மாட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்து அப்படியே வந்து கொடுத்துட்ற மாதிரி இருக்குது அப்படின்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் கிரெடிட் கார்டு வந்துட்டு நல்லதா கெட்டதான்றதுலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட் கிரெடிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டு உங்களுக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது, பேங்க் எப்படி சம்பாதிக்கிறாங்க, இதை வச்சு நீங்கள் எப்படி பெனிஃபிட் பண்ணலாம், இல்லை நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் கண்மூடித்தனமாக யூஸ் பண்ணால் நீங்கள் எப்படி நாசமாக போவீங்க, எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் கிரெடிட் கார்டை வாங்குறேன், நான் கிரெடிட் கார்டை செலவு பண்ணுறேன், அது பெனிஃபிட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது முழுக்க உங்கள் ரிஸ்கில் தான் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் காசுக்கு நீங்கள் தான் உத்தரவாதமாக இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனை பேருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கிரெடிட் கார்டுனா என்ன? இதோட தமிழாக்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடன் அட்டை. சரிங்களா? இங்கிலீஷில் சொல்லும் போது ஸ்டைலாக இருக்கும், ஓ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாப்பான்னு சொல்லிட்டு. பட் அது உண்மையான தமிழாக்கன்னு பார்த்தீங்கன்னா கடன் அட்டை. யார் உங்களுக்கு வந்து கடன் தர பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்துட்டு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான், அதாவது திங்ஸ்லாம் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திங்ஸ் எல்லாமே பேங்க்கோட மணிலேருந்து தான் வாங்குறீங்க. சரிங்களா? இதுக்கு தான் வந்துட்டு கிரெடிட் கார்டை வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து தவிர்க்கிறது. அதாவது வாழ்க்கையில் சில பேர் முடிவோட இருப்பாங்க, நான் வந்து கடனே வாங்க மாட்டேன் ப்ரோ அப்படின்றவங்க எல்லாருமே கிரெடிட் கார்டு தவிர்க்கிறதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டுன்றது ஒரு கடன் அட்டை. பேங்க்கோட காசை யூஸ் பண்ணி நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம். சரிங்களா? நான் இன்னும் உங்களுக்கு டிஃபைனாக வந்து சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ உங்ககிட்ட 2 கார்டு இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒர்க் போகிறீங்க, இல்லை உங்ககிட்ட ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வந்து ஆப்வியஸ்லி டெபிட் கார்டுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு சொல்லிட்டு பேங்க்கு உங்களோட பெர்மிஷனோட இஷ்யூ பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். இப்போது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் ஜிபேயில் ஒருத்தருக்கு காசு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 ரூபா ஒருத்தருக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் 100 ரூபா டெபிட்டடுன்னு இருக்கும். ஓகேங்களா? டிஆர்னு இருக்கும். இதுவே யாராவது வந்துட்டு உங்களுக்கு காசு அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே 100 ரூபா கிரெடிட்டட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாக ஃபைனான்ஸோட லா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் விச் கம்ஸ் இன், டெபிட் விச் கோஸ் அவுட். சரிங்களா? அதாவது உங்களை விட்டுட்டு பணம் வெளில போகுது அப்படின்னா அது பேர் டெபிட். ஓகேங்களா? உங்களுக்குள்ள, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே பணம் வருது அப்படின்னா அது பேர் வந்து கிரெடிட். இப்போ சிம்பிளாக இப்போ நீங்கள் அப்படியே டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுக்குள்ளே வாங்க. இந்த கிரெடிட் அண்ட் டெபிட்ன்றது பேங்க்கோட கார்ட்ஸு. சரிங்களா? இன்னதான் இதில் வந்து உங்கள் பேர் வந்து போட்டிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேர் பிரதீஷ். சரிங்களா? இப்போ என் பேர் வந்து பிரதீஷ்னு இதில் போட்டிருந்தாலும் இந்த டெபிட் கிரெடிட் கார்டும் ஏன் சேவிங் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுற பேங்க்கோட கார்டு தான். இப்போ டெபிட்ன்றது என் சேலரி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து சேலரி போடுறாங்க, ஒரு 1000 ரூபா போடுறேன்னு வச்சுக்கோங்க சேலரி. இப்போது இது வந்து உள்ளே வருதா, இது உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வந்து செலவு பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் வாங்குறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டுக்கு தேவை மளிகை சாமான் வாங்குறேன், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு எக்யூப்மெண்ட்ஸ்க்கான அந்த டம்பிள் எல்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே என் காசு. சரிங்களா? ஸோ நான் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே செலவு பண்ணுறேன். இது எல்லாமே டெபிட். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டெபிட் பண்ண காசை நான் திருப்பி தரணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த காசுக்கான சொந்தக்காரன் நான் தான், நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணேன். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் யாருக்கும் கணக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, எல்லாமே என் காசு. இப்போ மீன்வைல் கிரெடிட் கார்டை வச்சு நான் இது எல்லாமே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும் வாங்கினேன்னா அது எல்லாம் பேங்க்கோட காசு. இதை நான் மறுபடியும் திருப்பி கொடுக்கணும். அதனால தான் இது பேர் வந்து கிரெடிட் கார்டு. ஓகேங்களா? இது என்னோட சேலரி அக்கௌண்ட்டுக்கு எனக்கு கொடுத்த டெபிட் கார்டு. இதில் இருந்து நான் பணம் செலவு பண்ணுறேன். பணம் செலவு பண்ணுறதுனால நான் யாருக்கும் திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு காசு போகுது. அதனால இது பேங்க் மெயின்டைன் பண்ணுற கார்டுனால டெபிட். மறுபடியும் சொல்கிறேன், இந்த டெபிட்ன்றது உங்கள் கார்டு கிடையாது, பேங்க்கோட சேவிங் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளில போகுது, அது என் காசு வெளில போகுது, அதனால இது போய் டெபிட்டு. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கோட காசை திருப்பி தரதுனால இது போய் கிரெடிட். ஸோ பேங்க்குக்குள்ளே காசு உள்ளே போயிட்டு வெளில வர ப்ராசஸ் தான் டெபிட் அண்ட் கிரெடிட் சொல்லுவாங்க. உங்கள் காசு நீங்கள் வெளில எடுத்தீங்கன்னா அது போய் டெபிட் கார்டு, பேங்க்கோட காசை வெளில எடுத்து நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா அது போய் கிரெடிட் கார்டு. இப்போ உங்களுக்கு கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டுக்கான வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்து சொல்ல போகிற எல்லா விஷயமே உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட் தெரிய வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் அண்ட் ரீபேமெண்ட். சரிங்களா? இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஒரு சேல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் போடுறாங்க, அதாவது மொபைல் எல்லாமே வந்து 80% ஆஃப் த ஆஃபரில் விற்குது
அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 80% ஆஃப் த ஆஃபர் எல்லாமே கிரெடிட் கார்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இது ஏன்றதுக்கு நான் லேட்டாக வரேன். இப்போது நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே நான் வந்து இது வாங்க போகிறேன், அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 80% ஆஃபர் தராங்களேன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்க ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? ஆனால் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சு வாங்குறப்போ உங்களுக்கு 2 ஆஃபர் வரும். ஒன்று, இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணி கார்டு ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு 2000 ரூபாயிலேருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும் ஒரு ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒன் ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நோ காஸ்ட் இஎம்ஐ. நான் இந்த வீடியோ நோ காஸ்ட் இஎம்ஐ பற்றி பேச போகிறது இல்லை, செப்பரேட் டாபிக், நான் அப்போ சொல்கிறேன். இந்த 2 ஆப்ஷனில் வந்து நான் வந்து பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதம் எண்டில் ஒரு பில் வந்து ஜென்ரேட் ஆகும். மொபைலோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 15,000 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக பே பண்ணி வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஃபுல்லாக பே வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதம் ஜனவரின்னு வச்சுக்கலாம், ஜனவரி 30 வந்து எனக்கு பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ எனக்கு டியூ டேட்னு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. டியூ டேட்டுன்றது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுன்றது பேங்க்கோட பணத்தை யூஸ் பண்ணுறது தானே. ஸோ பேங்க்குக்கு நம்ம திருப்பி வந்து காசு கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு டேட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் February 15 வச்சுக்கோங்க. எப்போவுமே பேங்க் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்போ 45 டேஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி மாதம் 1லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுற காசை அடுத்த மாதம் 15க்குள்ளே வட்டி இல்லா கடனாக திருப்பி கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 15,000 ரூபாவை இந்த 15ஆம் தேதிக்குள்ளே கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எக்ஸாம்பிள் February 16, 17 கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட், அதாவது 30லேருந்து 40% இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் வந்து வட்டியோட அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இவென்ச்சுவலாகவே நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கு கிட்ட நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க, அந்த கேமுக்கு நீங்கள் வந்து கை கொடுக்குறீங்க. நான் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரிவார்டு பாயிண்ட் ஒன்று தருவாங்க. சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள், எதுக்காக ரிவார்டுன்னு ஒன்று முதல்ல கொடுப்பாங்க. எப்பவுமே நீங்கள் ஒரு கேம் ஆடினா மட்டும்தான் ரிவார்டு தருவாங்க. சரிங்களா? இங்கே ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஓகே பேங்க் வந்து உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறாங்க, நீ என்கிட்ட இருந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் தரேன், பேங்க் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு லிமிட் ஒரு 40 ரூபா கொடுக்குது, நீ வந்து எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோ. இந்த மாதம் செலவு பண்ணிவிட்டு அடுத்த மாதம் 15 வரைக்கும் கொடுத்தா போதும், நான் டைம் தரேன். ஆனால் நீ கொடுக்கல அப்படின்னா நான் வட்டி கொடுப்பேன். சரிங்களா? ஒருவேளை நான் வந்துட்டு 40,000 செலவு பண்ணிட்டு அடுத்த மாதமே நான் ஃபுல் பேமெண்ட் 40,000 கொடுத்து அடஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுப்பாங்க. இந்த 10 பாயிண்ட் வச்சு நான் அவங்க கொடுக்குற ஸ்டோர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐசிஐசி ஸ்டோரில் போய் இந்த 10 ரிவார்ட் பாயிண்ட் வச்சு அந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்தரான பர்ச்சேஸில் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரிவார்டுன்றது ஒரு ப்ரைஸ் மாதிரி. என் கேமுக்குள்ளே நீ வந்து, அதாவது பேங்க் சொல்கிற கேமுக்குள்ளே நான் வந்தேன், அந்த கேமுக்கான காசை கரெக்டாக நான் வந்து கொடுத்துட்டேன், சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்ல ரிவார்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த 80% ஆஃபர் இருக்குது தெரியுமா, இந்த 80% ஆஃபரும் நீங்கள் இந்த கேமுக்குள்ளே வந்து நல்லா கொடுத்தாங்க. சரிங்களா? இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னா, நீங்கள் ஃபுல் பேமெண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 15,000 ரூபாய் கொடுத்து அந்த மொபைலில் ஃபுல் பேமெண்ட்டில் வாங்கிட்டீங்க. இப்போ வாங்கினதுக்கப்புறம் உங்களால் 15,000 திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆப்புக்குள்ளே நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த 15,000 ரூபாவை 3 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் இஎம்ஐ ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பிட் பண்ணி ஒரு இஎம்ஐ அமௌண்ட்டுக்கும் 10லேருந்து 12% இல்லை, நான் சொல்கிறேன் எப்பவுமே ஜென்ரலாக 15% தான் வைப்பாங்க. அந்த சதவீத வட்டியை வந்து நீங்கள் கொடுத்து அடைக்கலாம். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது ஏன் பேங்க் வந்து இந்த சேலஞ்சை கொடுக்குது அப்படின்னா 99.9% பேரால் திருப்பி இது பேமெண்ட்டை கொடுக்க முடியாது அன்லெஸ் யூ ஹேவ் த சேலரி ஆஃப் 31st டே. அதாவது 31வது நாள், 30வது நாள், மாதம் முடிகிறப்போ யாரோட சேலரி வருதோ அவங்களுக்கு மட்டும் கிரெடிட் கார்டு அப்ளிகபிள் ஆகும், மற்றவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா? அது வந்து என்னோட பேசிக்கான தேரி, இல்லை எக்ஸப்ஷன் கேசஸும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் தான் பேங்க் வந்து லாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏன் ஒரு ஃபைனாக வட்டி போடுறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஏன் போடுறாங்க அப்படின்னா பேங்க்கோட ரெவன்யூ மெத்தடே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை சம்பாதிக்கிறது தான், அதாவது வட்டி போட்டு சம்பாதிக்கிறது தான். சரிங்களா? இப்போது ஏன்ற ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பின்ற ஒரு பேங்க் இருக்குது. இப்போது ஏன்ற பேங்க்கில் ஒருத்தர் வந்துட்டு ஹோம் லோன் கேட்குறாரு. ஹோம் லோன் வந்து ஒரு 2 கோடி ரூபா கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போது இந்த ஏன்ற பேங்க் கிட்ட 1 கோடி ரூபாய் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மீதி 1 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேங்க்ல கடன் வாங்கி வச்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ரொட்டேஷன் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ போகிறேன், எப்படி வந்து பேங்க்ஸ் வந்து தனக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ உங்ககிட்ட 2 கோடி ரூபா இருக்குது இந்த பேங்க் கிட்ட. இப்போ 2 கோடி ரூபா வந்து எனக்கு கொடுத்துருவாங்க, எனக்கு ஹோம் லோனுக்காக கொடுத்துருவாங்க. சரி, இவங்க கிட்ட இருக்க 1 கோடி ரூபாவும் இவங்க கிட்ட இருக்க 1 கோடி ரூபாவும் யாரோட பணம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸான நம்மளோட பணம் தான். சரிங்களா? சரி, இப்படி எடுத்துப்போமே, இந்த 2 கோடி ரூபாய் இப்போ என்கிட்ட இருக்குது. அப்போ உங்கள் பணம்லாம் எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுது என்கிட்ட இவ்வளோ பணம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ணால் பேலன்ஸ் அமௌண்ட் கரெக்டாக காட்டுது. எப்படி?
ஓகேங்களா? இது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் விர்ச்சுவல் மணின்னுவாங்க. அதனால இந்த தனி வீடியோவாக போடணும்னு சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் விர்ச்சுவல் மணி, இதெல்லாம் ரொட்டேஷன் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் மணி ரொட்டேஷன்லேயே இருக்கும். ஸோ உங்கள் மணி உங்ககிட்ட இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் செலவு பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இதுவே ஸ்னிஃப்னு சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஸ்னிஃப்னு போடுங்க, SNIF ஸ்னிஃப்னு போடுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிரெடிட் கார்டு சிஸ்டம் வந்து இயங்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். உங்கள் 30 நாள் எப்போ அசைன் ஆகும்னு சொல்லிட்டு, சில நேரத்தில் வந்து 30 நாள் எப்படி அசைன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 20 கொடுத்துட்டு அடுத்த மாதம் 15 வைப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இது மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததா டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு பற்றி பார்த்துடலாம். இப்போ மாடர்ன் டேல 2 கிரெடிட் கார்டு தான் வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. ஒரு கம்பெனி பொறுத்தவரைக்கும் பேர் மாறுமே தவிர டைப் ஒன்று தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கார்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கார்டு. ஸ்டாண்டர்ட் கார்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 2020 வரைக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை உங்கள் அங்கிள்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா மளிகை சாமான் வாங்கினதுக்கப்புறம் அந்த கவுண்டரில் இங்கே வந்துட்டு கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்வைப் பண்ணி அந்த பேமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் கார்டில் நடக்கும். சேம் ப்ராசஸ், சேம் ரூல்ஸ் எல்லாமே சேம் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்டு திருப்பி கொடுக்குறது எல்லாமே சேம் தான். ரூபே கார்டுன்றது ஸ்பெசிஃபிக்காக ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ யூஸ் பண்ணுற எல்லா கார்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க கோடு வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்மளோட ஃபோன்பேல இருக்க கோடு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கோடு, கஸ்டமர் கியூஆரில் வந்துட்டு ஜஸ்ட் டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். பட் அந்த மளிகை கடைக்குள்ளே இருக்க ஸ்கேனர் வந்து மர்ச்சன்ட் கோட் அப்படின்வாங்க. ஸோ மர்ச்சன்ட் கோட் என்ன பண்ணும் அப்படின்னா ரூபே வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறப்போ உங்கள் கிரெடிட் கார்டு வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டில். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கார்டு, இன்னொன்று வந்து ரூபே கார்டு. சரி, இப்போது நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது எப்படி கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கிரெடிட் கார்டு பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு, எனக்கு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அது எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சிச்சு, கிரெடிட் கார்டா திருப்பி கொடுக்க வேண்டிய காசு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ நான் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்பவே வந்து சிம்பிள் தான். கிரெடிட் கார்டை யார் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான மக்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்பர் 1, நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் ஃபியூச்சரில் நிறைய லோன் எடுப்பேன் பிஸ்னஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். நான் லோன் என்கரேஜ் பண்ணல, பட் எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது, அதனால சொல்கிறேன். சரிங்களா? நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், லோன் எடுக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிபில் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு விஷயம் தேவை. நீங்கள் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க சிபில் ஸ்கோர்னு சொல்லிட்டு. சிபில்ன்ற ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு அல்காரிதமோ கிடையாது. சிபில்ன்றது ஒரு கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த லோனை கரெக்டாக கட்டுறீங்களான்னு பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்பாங்க, அதாவது பேங்க் கிட்ட வாங்கின காசை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 800க்கு உங்களுக்கு ஸ்கோர் தருவாங்க, 700 800 சொல்லி ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ராக் பண்ணிட்டே வருவாங்க, நீங்கள் கரெக்டாக கட்டுறீங்களா, வட்டியில் மேலே கரெக்டாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் ஒரு பேமெண்ட்டை வாங்கி திருப்பி கொடுக்குறப்போ உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். ஸோ இதை வச்சு பேங்க் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, ஓகேப்பா இந்த பையன் நல்ல பையன், எப்பவுமே காசு திருப்பி கொடுக்குறான், ஸோ இவன் நம்பி லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ரெண்டாவது யாருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, நான் வந்து ஆன்லைன் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன், எனக்கு அந்த டிஸ்கவுண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை அவைல் பண்ணணும் அப்படின்னா அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த கிரெடிட் கார்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போவுமே கிரெடிட் கார்டை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த காசு இருக்கான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் ஒரு 15,000 ரூபாய்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த மொபைலோட விலை 15,000 ரூபா, உங்கள் கிரெடிட் கார்டு லிமிட் வந்து 40,000 ரூபா. சரிங்களா? இப்போது உங்ககிட்ட 40,000 ரூபாய் இருக்கே கிரெடிட் கார்டுலன்னு சொல்லிட்டு இந்த 15,000 ரூபா வாங்கக்கூடாது. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கா, உங்ககிட்ட ரியல் கேஷ் இருந்தால் மட்டும் தான் வாங்கணும். ஏன்னா நம்மளோட EMI பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறது மட்டுமே தவிர இந்த கிரெடிட் கார்டு வச்சு EMI போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட இந்த காசு இருக்கா, EMIக்கு போய் இது வாங்கி அடைங்க, இல்லையா விட்டுருங்க. சரிங்களா? நான் மேக்ஸிமம் சொல்கிறேன் 99.9%க்கு பேருக்கு டிசிப்ளின் இருக்கவங்க மட்டும்தான் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும், இல்லையா தேவையே கிடையாது. நீங்கள் டெபிட் கார்டிலே ஜாலியாக இருக்கலாம், சேர்த்து செலவு பண்ண பழங்க. அதை வச்சு ஒரு டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் உங்களோட இன்கமை எப்படி டைவர்சிஃபை பண்ணி சேர்த்து வச்சு செலவு பண்ணலாம், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்படி பில் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி பில் பண்ணுறது, ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில் பண்ணுறது, சேவிங்னா என்ன, எக்ஸ்பெண்டேஷனான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான வீடியோ பார்த்துருக்கேன். நான் வந்து எனக்கு வயசு 26 ஆகுது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் என்ன தான் ஃபினான்ஸ் பற்றி பேசினாலும் நானும் இது வந்து 100% வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் நானும் ஏமாந்துருக்கேன், நிறைய விஷயம் அடிபட்டிருக்கேன். ஸோ அதனால சொல்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஆஃப் த கரியரில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு என்ன ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நான் வந்து ஃபினான்ஸில் கொஞ்சமாக மேலே வரணும், என்னோட வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்குள்ளே வாங்க. ஏன்னா பீயிங் ரிச் அண்ட் ரியல் ரிச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்கள் மெட்டீரியலிஸ்டிக் வெல்த் எல்லாம் ஓகே, பட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க கேஷ் மட்டும் தான் நீங்கள் ரியல் ரிச்சா இல்லையான்னு தெரியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கிரெடிட் கார்டை வந்து வைஸாக யூஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. ஏன்னா இது நிறைய சிக்கல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்
உங்ககிட்ட வந்து 2லேருந்து 3 கிரெடிட் கார்டு தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா பேங்க் வந்து உங்களுக்கு அதிகமான பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு சிபில் ஸ்கோர் கம்பெனி விட்டுடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கொடுக்க போகிறேன், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண போகிறது இல்லை, நிறைய அடி வாங்கிட்டு சொல்லி திருப்பி கொடுத்தீங்கன்னா அதில் கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இருந்தாலும் உங்கள் சிபில் வந்து அடி வாங்கும். ஸோ இது வச்சிருக்கிறதும் ஒன்று தான், வச்சிக்காமல் இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ ஒரு வேளை வச்சிருந்தீங்கன்னா இனிமேல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண போகிறதுல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஓரமாக வச்சிடலாம். சரிங்களா? அதுக்காக திருப்பி கொடுத்தாதீங்க, சிபில் அடி வாங்கிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு ரெகுலர் ஃபாலோவர்ஸ் வேணும். ஏன்னா நான் மற்றபடி பூசி முழுக மாட்டேன், இருக்கிற மாதிரி சொல்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட மீட்டிங் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.